நீங்கள் 7 வயதானால் நீங்கள் என்ன செய்யணும்? தொழ ஆரம்பிக்கணும். 7 வயதான என்ன செய்யணும்? தம்பி 7 வயசான என்ன செய்யணும்? தொழணும். இப்போ தாய் தந்தையர்கள் தொலை சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் இப்போ பாருங்கள், நாங்கள் தொழுகிறது, இப்போ தாய் தந்தை எங்களுக்கு தொலை சொல்கிறாங்க. அப்போ தாய் தந்தையர்கள் தொலை சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? தொழணும். ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் அவர்களுக்காக தொழக்கூடாது, அல்லாஹ்காண்டி தொழணும். அவங்க சொல்கிறாங்க சொல்ல இல்லை, ஏண்ட புள்ள தொழுவான்ற நம்பிக்கையில் இருந்தால் அந்த நம்பிக்கையை பாதுகாக்கணும். அப்போ 7 வயசுலேருந்தே தொழ ஆரம்பிச்சிடும். எப்படி நாங்கள் தொழுகிறது? நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். தொழுகிறது எப்படி, உதவு செய்கிறது எப்படி, அதை பார்த்து நாங்கள் என்ன செய்யணும்? தொழ ஆரம்பிச்சிடும். அப்போ 10 வயதானா நாங்கள் தொழுகை விடவே கூடாது. அப்படி அந்த பழக்கத்தை மௌத்து வரை அந்த பழக்கம் இருக்கணும். நாங்கள் 10 வயசானா 12 வயசானா புறவு தொழுது கொள்வோம் அப்படின்னு இருந்தால் திடீர்னு எந்த பழக்கம் வாரதில்லை, பழகணும். இப்போ இவர் நாளைக்கு பருவயது அடைகிறார், இன்றைக்கு அவருக்கு நாளைக்கு தான் தொழுகை கடமைன்னு சொன்னால் உடனே தக்பீர் எப்படி கட்டுறது, எப்படி ஓதுறது, ருக்கு எப்படி, சுஜூத் எப்படி, ஒன்றுமே தெரியாது. அப்போ ஆரம்பத்துலேருந்து இஸ்லாம் சொல்லுது தொழுகையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ பெற்றோர்களுக்கு செய்கிற கடமைகளில் மிக முக்கியமானது பெற்றோர்களுக்குள்ள பொறுப்புகள், அதை நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்களில் முதன்மையானது மிக முக்கியமானது என்னென்னா தொழுகையாளிகளாக இருக்கணும். ஏன்? பெற்றோர்களுக்கு நாங்கள் தொலை நாங்கள் துவா கேட்க, நாங்கள் சாலியான பிள்ளையாக இருக்க, அதனுடைய நன்மை யாருக்கு போகும்? பெற்றோர்களுக்கு போகும். நாங்கள் பாவம் செஞ்சுக்கிட்டு அங்கே எங்கேயும் பெற்றோர்களுக்கு ஏச்சையும் திட்டையும் வாங்கி கொடுத்துட்டு போனால் அவன் தொழுகிறதும் இல்லை, அவர் சேர்ற நண்பர்கள் சரியில்லை, அவர் பழகிற பழக்கம் சரியில்லை அப்படின்டா யாருக்கு கெட்ட பேர் வரும்? அம்மா பாப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணுமா, கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணுமா? நல்ல பேர் தான் வாங்கி கொடுக்கணும். இப்போ நீங்கள் நடமாடுறீங்க, இங்கே போகிறீங்க வாரீங்கண்டா மக்கள் சொல்லணும் இது யார புள்ளன்னு வியந்து கேட்கணும். யார புள்ள, இவர் எப்படி இருக்கிறாரே அப்படின்னு வியந்து கேட்குற அளவுக்கு நம்மளோட நடவடிக்கைகள் இருக்கணும். விளைஞ்சா பாப்பா அம்மாவுக்கு ஏசுற திட்டுற அளவுக்கு எங்களோட நடவடிக்கைகள் இருந்து விடக்கூடாது. அப்போ எனவே நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும்.